எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு, அவர் பாரதிய ஜனதாவுக்கு அடிமையாகிவிட்டார் என்பதால் பெற்ற எல்லா பத்திரிகையிலே ஊடகத்திலே பொதுக்கூட்டத்திலே பேசிக்கிட்டே வருவார். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக குறிப்பிடுகின்றேன், கூட்டணி என்பது அந்த தேர்தலை ஒட்டி அமைக்கப்படுவது, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைப்பது. கொள்கை என்பது நிலையானது, அண்ணா திமுக கொள்கை நிலையானது. கூட்டணி அப்பப்ப மாறும், கூட்டணி அப்பப்ப மாறும், ஆனா கொள்கை எப்பொழுதும் மாறாது. எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சிக்கு அடிமையாகிவிட்டார். இதே பாரதிய ஜனதா கட்சி தானே அன்னைக்கு இருந்தது, அப்படிதாங்க. ஏங்க இப்போ உள்ளாட்சி நகரமன்ற உள்ளாட்சி தேர்தல் வந்தது, அப்போ பாரதிய ஜனதா எங்கிட்ட இருந்து விலகி போயாச்சு. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, நாங்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கல. இப்போ தேர்தல் வருது, திமுக வீழ்த்த வேண்டும், வாக்கு சிதறக்கூடாது, அந்த அடிப்படையில் கூட்டணி வச்சிருக்கிறோம். இதுல என்ன தவறு? ஆனா இதை ஒரு பூதாகரமாக்கி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக திமுக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி என்பதை நாம் உணர வேண்டும். புதுசா கட்சி தொடங்கினா கூட நம்முடைய தலைவரை போட்டுதான் கட்சி தொடங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதிமுக இருந்து திமுக போறது, திமுக இருந்து அதிமுக போறது, மற்ற கட்சிகளுக்கு போறது. ஏன் தேமுதிகலயே கேப்டன் பார்த்து வளர்த்த அந்த எம்எல்ஏஸே கேப்டன் முதுகிலேயே குத்திட்டு போன வரலாறுலாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா துரோகங்கள் என்பது நிலையானது கிடையாது. நிச்சயமாக துரோகம் செய்பவர்களுக்கு என்று எந்த வரலாறும் கிடையாது என்பதை உறுதியா சொல்றேன். கேப்டன் வந்து மக்களுக்கான தலைவர். இறங்கி வேட்டி மடிச்சு கட்டினாருன்னா மழை வெள்ளம் புயல் எதா இருந்தாலும் எதுக்கும் பயப்பட மாட்டாரு. களத்துல இறங்கி மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு உத்தமராக தான் கேப்டன் வாழ்ந்தாரு. சம்பாதிச்சது அத்தனையுமே மக்களுக்கு உதவி செய்த ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள். அதனால கேப்டன் கூட இங்க யாரையுமே நம்ம கம்பேரே பண்ண முடியாது. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.